ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 51. ததோ வயம் மத் பிரமுகா யத் அர்த்தே பபூவிமாத்மன் கரவாம கிம்தே த்வம் ந ஸ்வசக்ஷு பரிதேஹி சக்தியா தேவ கரியார்த்தே யத் அனுகிரகானாம். மொழிபெயர்ப்பு. பரமாத்மாவை துவக்கத்தில் மொத்த பிரபஞ்ச சக்தியான மகத்தத்துவத்திலிருந்து படைக்கப்பட்ட நாங்கள் செயற்பட வேண்டிய வழிமுறையை தயவு கூர்ந்து எங்களுக்கு அருளுங்கள். தயவு கூர்ந்து பக்குவமான அறிவையும் ஆற்றலையும் கூட அருள வேண்டும். இதனால் பின்தொடரும் சிருஷ்டியின் வெவ்வேறு இலாக்காக்களில் உங்களுக்கு எங்களால் தொண்டு செய்ய முடியும். பொருளுரை. பகவான் உலகை படைத்து அதில் ஜீவராசிகளை புகுத்துகிறார். பிறகு ஜீவராசிகள் செயற்பட துவங்குகின்றன. இச்செயல்களுக்கு பின் திவ்யமான திட்டமொன்று உள்ளது. புலன்நுகர்வை அனுபவிக்க விரும்பும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அந்த வாய்ப்பை அளிப்பதுதான் அத்திட்டம். ஆனால் சிருஷ்டிக்கு பின்னால் மற்றொரு திட்டமும் உள்ளது. அதாவது ஜீவராசிகள் தங்களுடைய சுய புலனின்பத்தில் ஈடுபடாமல் பகவானின் உன்னத புலனின்பத்திற்கு உதவுவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் உணர செய்வதே அத்திட்டம். இது ஜீவராசிகளின் இயற்கையான நிலையாகும். இரண்டற்ற ஒருவரான பகவான் நமது உன்னத இன்பத்திற்காக பலவாக விரிவடைகிறார். விஷ்ணு தத்துவங்கள், ஜீவ தத்துவங்கள் மற்றும் சக்தி தத்துவங்கள், பரமபுருஷர், ஜீவராசிகள் மற்றும் வெவ்வேறு சக்திகள் ஆகிய எல்லா விரிவுகளும் ஒரே பரமபுருஷரிலிருந்து தான் வருகின்றனர். ஜீவ தத்துவங்கள் விஷ்ணு தத்துவத்திலிருந்து விரிக்கப்பட்ட விரிவங்களாவர். இவ்விரு தத்துவங்களுக்கும் இடையில் முக்கிய வேறுபாடுகள் உள்ளன என்றாலும் அவர்கள் அனைவரும் பரமபுருஷரின் உன்னத புலனின்பத்திற்காகவே உள்ளனர். ஆனால் சில ஜீவராசிகள் பரமபுருஷரைப் போல் ஜட இயற்கையை அடக்கியாள விரும்புகின்றனர். ஜீவ தத்துவங்களை இத்தகைய இயல்புகள் எப்பொழுதும் ஏன் பற்றி கொண்டன? விடை பின்வருமாறு. ஜீவ தத்துவங்களுக்கு மிகச்சிறந்த சுதந்திரம் உண்டு. இச்சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் சில ஜீவராசிகள் பிரபஞ்ச சிருஷ்டியின் சூழ்நிலைகளில் சிக்கிக்கொண்டனர். எனவே அவர்கள் நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள், நித்திய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். வேத ஞானம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. இவ்வுன்னத அறிவை பயன்படுத்தி கொள்பவர்கள் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்ய வேண்டும் என்ற உணர்வை திரும்பப் பெறுவார்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு இடையிலுள்ள தேவர்கள் பகவானுக்கு தொண்டு செய்யும் தூய உணர்வை விருத்தி செய்து கொண்டுள்ளனர். அதே சமயம் தொடர்ந்து பௌதிக சக்தியை அடக்கியாளவும் அவர்கள் விரும்புகின்றனர். இத்தகைய கலப்படமான உணர்வு ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவை பிரபஞ்ச விவகாரங்களை ஆளும் பதவியில் வைக்கிறது. தேவர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு தலைவர்களாக உள்ளனர். அரசாங்க சிறைச்சாலைகளில் உள்ள பழைய கைதிகள் சிலரிடம் பொறுப்புள்ள சிறைக்கூட நிர்வாக வேலை ஒப்படைக்கப்படுகிறது. எனவே முன்னேற்றமடைந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களான தேவர்கள் பௌதிக சிருஷ்டியில் பகவானின் பிரதிநிதிகளாக செயற்படுகின்றனர். இத்தகைய தேவர்கள் ஜட உலகில் உள்ள பகவத் பக்தர்கள் ஆவர். ஜட சக்தியை அடக்கியாள வேண்டுமென்ற பௌதிக ஆசையிலிருந்து முழுமையாக விடுபடும் பொழுது அவர்கள் தூய பக்தர்களாகி பகவானுக்கு தொண்டு செய்யும் ஆசையைத் தவிர மற்ற ஆசைகளை துறந்து விடுகின்றனர். எனவே ஜட உலகில் ஏதேனும் பதவியை அடைய விரும்பும் ஜீவராசிகள் பகவானின் தொண்டில் அப்பதவியை நிறைவேற்ற ஆசைப்பட வேண்டும். இப்பதத்தில் தேவர்களால் உதாரணங்காட்டி விளக்கப்படுவது போல் இத்தகைய பதவிகளை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் பகவானிடமிருந்து சக்தியையும் அறிவையும் வேண்டலாம். பகவானிடமிருந்து சக்தியையும் அறிவையும் பெறாமல் எதையும் ஒருவரால் செய்ய முடியாது. மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகணம் ச என்று கீதையில் பகவான் கூறுகிறார். ஞாபக சக்தி, அறிவு முதலானவையும் மறதியும் ஒவ்வொருவருடைய இதயத்தில் அமர்ந்துள்ள பகவானால் தான் அளிக்கப்படுகின்றன. புத்தியுள்ள மனிதன் பகவானின் உதவியை நாடுகிறான். பகவானும் தமது பலவகைப்பட்ட சேவைகளில் ஈடுபட்டுள்ள உண்மையான பக்தர்களுக்கு உதவுகிறார். ஜீவராசிகள் கடந்த கால செயல்களுக்கேற்ப வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையில் அவர்களை படைக்கும் கடமை தேவர்களிடம் பகவானால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இங்கு அறிவையும் சக்தியையும் வேண்டுகின்றனர். அதுபோலவே எந்த ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவும்
திறமையுள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பகவத் தொண்டில் ஈடுபட்டு படிப்படியாக பௌதிக சிக்கல்களிலிருந்து விடுபடலாம். ஆன்மீக குரு பகவானின் பிரதிநிதி ஆவார். எனவே அவரது உபதேசத்தின்படி செயற்படுபவர் புத்தி யோகத்தில் செயற்படுகிறார் என்பதை கீதை விளக்குகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் என்னும் தலைப்பை கொண்ட 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா.